நாராயணசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகை கொள்முதல் காரணமாக புதுச்சேரி கடை வீதிகளில் கடும் நெரிசல். உடனடி பணி நியமனம் வழங்க வேண்டும். அரசின் அலட்சியத்தை கண்டித்து முழக்கம். பொது இடங்களில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கை. பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்த போலீசார் சாலை வழியாக அனுமதித்தனர். புதுச்சேரி அரசியலில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் செயல்பட்டு வரும் சார்லஸ் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் கண்டிப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவது கூட்டணி அரசின் நிலைத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வரும் நாட்களில் புதுச்சேரி அரசியலில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தைப்பொங்கல் முன்னிட்டு மக்கள் கூட்டம் அலைமோதியது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி நகரம் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. முக்கிய சந்தைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வணிக வீதிகளில் காலை முதல் இரவு வரை இடைவிடாத கூட்டம் காணப்பட்டது. பல நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்படுகிறது என்று தெரிவித்தனர். இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என எச்சரித்தனர். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் கிழக்கு மாவட்ட எஸ்பி தலைமையில் போலீசார் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். இந்த அணிவகுப்பு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்றது. நகர பகுதிகளில் அதிகரித்து வரும் திருட்டு, வழிப்பறி, சமூக விரோத செயல்களை தடுக்கும் நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இது குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கையாகவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்துவதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் INC ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க INC ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.